அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவின் பிரசங்கத்தினுடைய தலைப்பு அல்லாஹ் அன்னலாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டித்த தருணங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், நபிமார்களை நான் அனுப்பப்பட்டதன் நோக்கம். அல் குர்ஆனிலேயே 16 அத்தியாயம் 44வது வசனத்தில் கூறுகிறான், பில் பையினாத்தி வ ஜுபரி வன்சல்னா இலைக்க திக்ரலி தொய்யிபனா லின்னாசி மா நுஜில இலைஹிம் வலஹும் யதஃபக்கரூன். நபியே, தெளிவான அத்தாட்சிகளையும் வேதங்களையும் நாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்பினோம். எதற்காக? நபியே, மனிதர்களுக்கு நான் அருளப்பட்டதை நீ அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மற்றும் அவர்கள் சிந்தித்து நேர்வழியில் நடப்பதற்காக தான் நாம் இந்த உலகத்தில் உங்களை தூதராக அனுப்பினோம். கிட்டத்தட்ட அல் குர்ஆனிலேயே பதிவு செய்யப்பட்ட நபிமார்கள் மொத்தம் 25. அதுபோக பதிவு செய்யப்படாத நபிகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் குறிப்பிட்டு 25 நபிமார்களை எதற்காக அனுப்பினான் என்று கேட்டால், தெளிவான அல்லாஹ்வுடைய தெளிவான அத்தாட்சிகளையும் வேதங்களையும் நபிமார்கிட்ட கொடுத்துருவாங்க. இது கொண்டே மக்கள்கிட்ட சேருங்க. அப்போது நான் என்னோடய அருட்கொடையை அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் தான் இறைவன்னு சொல்லுங்கள். அவர்கள் அதை தெளிவுபடுத்திட்டு நீங்கள் அவர்களை சிந்திக்க வச்சு என்னை வணங்குவதற்கு மட்டும் அவர்களை நீங்கள் மார்க்கெட்டிங், அதாவது எடுத்து சொல்லுங்கள் இந்த இஸ்லாத்தை. அப்போ அவர்கள் தெளிவடைஞ்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நாங்கள் அவங்களை அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதரிடம் அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஒரு சில கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, வகிவதற்கு முன்னே தாமே சில விஷயங்களை முன்னெடுத்து ஒரு கருத்து சொல்கிறது, முடிவெடுக்கிறதும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் இறை தூதரை கடுமையாக கண்டிக்கிறான். ஒரு சில விஷயங்களை, இப்போ நமக்கு மேலே ஒரு மேனேஜர் இருப்பார், அதுக்கு கீழே எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, வேலைக்காரர் இருப்பாங்களா. ஒரு முடிவு என்பது ஓனர் எடுத்துகிட்டு மேனேஜர்கிட்ட கொண்டு வருவார், மேனேஜர் எம்ப்ளாயிட்டு கொண்டு வருவார், அதை அவங்க நிறைவேற்றணும். ஆனால் இப்போ இந்த ஓனருக்கு மீறிய மேனேஜர் ஏதாவது தானே முடிவெடுத்தால் என்ன ஆகும்? அந்த கம்பெனி சரியாக ஒரு செயல்பாடு இல்லாத போகும். அதுபோல தான் அல்லாஹ்வின் தூதரும் சில விஷயத்தில் அல்லாஹ்க்கு முன்னாடியே வகி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில கருத்துக்களையும் ஒரு முடிவுகளையும் சபையிலையும் வெளியிலையும் சொல்லும்போது அல்லாஹ் கடுமையாக கண்டித்து ஒரு சில வசனங்களையும் சில அத்தாட்சிகளையும் இறக்கிறான். அப்படி ஒரு 4 தருணங்கள் தான் இந்த ஜும்மாவின் சாரம்சம். ஒரு 4 தருணங்களில் அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் கண்டிக்கிறான். முதலாவது தருணம், அல்லாஹ்வின் தூதர் தேனை ஹராமாகிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், புகாரியிலேயே 5267வது வசனமாக பதிக்கப்பட்ட செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மொத்த நபிமார்களுக்கும் 11 மனைவி, அதில் ஒரு 3 மனைவிமார்கள் குறித்து இந்த சம்பவம் நடக்குது. பார்த்திங்கன்னா அதில் முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பிறகு ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹா, பிறகு ஜைனப் பின் ஜகஸ், அதாவது ஜகஸுடைய மகள். பின்த் என்றால் மகள், பின் என்றால் மகன், இப்னு என்றாலும் மகன். அப்போ இந்த ஜகஸுடைய மகள் ஜைனப், அபூபக்கருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உமருடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுக்கு கூட ஒரு உரையாடல் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் எப்போவுமே ஜைனப் அவங்க வீட்டுக்கு போகும்போது, அந்த மனைவி வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அதிக நேரம் அங்கேயே ஓய்வு எடுத்துகிட்டு அவருக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய தேனை சாப்பிட்டு வருவார். அப்போ இது ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஒன்று கூடி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் பாருங்கள், ஜைனப் வீட்டில் போனால் குறைஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓய்வு பெற்று வராரு, அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு வராரு, இதை நம்ம ஒரு முடிவு கட்டணும், அங்கேயே அதிக நேரம் செலவிடுறாரு, நம்மளும் மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அல்லாஹ் ஒரு தூதரை சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ அல்லாஹ்வின் தூதரும் ஜைனப் வீட்டிலேருந்து வர்றாங்க. நேராக அங்கே வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு ஹப்ஸா அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், என் வீட்டுக்கு முதல்ல வந்தால் நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய வேலையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய வேலையில் கரெக்டாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வாங்க அல்லாஹ்வின் தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாங்க. உடனே இவர் திருப்பி பதில் சொல்லும்போது, இன்னும் உங்கள் வாயில் ஒரு கெட்ட வாடை வருது, கருவேலம் பிசினஸ் சாப்பிட்டீங்களா, அந்த ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது, இல்லை நான் அப்படி எதுவும் வேண்டாதது சாப்பிடல, ஜைனப் வீட்டில் தேனை தான் சாப்பிட்டு வந்தேன், அது ஒன்றும் கெட்டது இல்லையே அப்படின்னு பாருங்க. இல்லை எனக்கு பிடிக்கல, ஒரு துர்நாற்றம் வீசுது, இது ஏதோ கருவேலம் பீசினுடைய வாடை வருது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக கோபம் கொள்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா இனிமேல் சத்தியமாக தேனை சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறாரு. உடனே அல்லாஹ் கண்டித்து வசனம் நடக்கிறான். 66வது அத்தியாயம் அல் குர்ஆனிலேயே 66வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை, யா அய்யுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹலல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக வல்லாஹு கஃபூர் ரஹீம். இது முதல் வசனம்.
நபியே, மனைவியின் திருப்தியை நாடி அல்லாஹ் உமக்கு அனுமதியளித்ததை ஏன் விலக்கி கொண்டீர்? நான் மிக்க மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன். இதுதான் 5 வசனம், டைம் இல்லாதனால ஒரு வசனம் மட்டும் படிச்சிருக்கேன். நபியே, மனைவியின் திருப்தி நாடி நான் ஹலாலாக்குனது நீங்கள் ஹராமாக்குறீங்களா? உங்கள் மனைவினா அப்படி மேலானவங்களா? சொல்லுங்கள், அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். நான் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாக இருக்கிறேன். நீங்கள் ஹராமாக்குனதை நான் மன்னிச்சிட்டேன். நான் உங்கள் மீது அருள் செய்கிறேன். நீங்கள் உங்கள் சத்தியத்தை முறிச்சிருங்க. முறிக்கிறதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்கிறேன். நான் தான் எஜமானன், நான் தான் ஞானமிக்கவன், நான் தான் அறிவாளன். அதனால் இனிமேல் சத்தியமெல்லாம் பண்ணாதீங்க என்னை கேட்காம. இதற்காக மனைவியர்கள் ஒன்று கூடி பேசினாங்க இல்லையா, அந்த 2 மனைவிகளும் எங்கிட்ட மீளணும், வீழ்ச்சி செஞ்சு தௌபா செய்யணும். அதை அந்த சம்பவத்தை குறித்து தௌபா செய்யணும். இல்லைன்னா உங்கள் மனைவி இடத்துக்கு நான் வேற ஒரு மனைவி கொண்டு வருவேன். சாலிகான நோன்பு நோக்கக்கூடிய பெண்ணாக அல்லது தொழுகக்கூடிய இன்னும் இஸ்லாத்தில் பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியை நான் நினச்சேன்னா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல் குரானிலேயே 66வது வசனம் 1லிருந்து 5 வரைக்கும் கண்டிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது அப்படியே மனைவியின் திருப்தியை நாடி நீங்கள் உங்கள் மனைவிக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் ஹலால் ஆக்கினதை நீங்கள் ஹராமாக்குறீங்களா? நான் நினச்சேன்னா அவங்கள இல்லாமல் பண்ணிடுவேன். ஒழுக்கமாக அவங்கள எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதிலேருந்து தௌபா செஞ்சு மீழ்ச்சி செய்யுங்க. நான் மன்னிக்கனாகவும் கிருபையுடையனாகவும் நாணமிக்கவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முதலாவது ஒரு கண்டிப்பு. 2வதாக கண்டிப்பேன் என்றால் ஒரு கண் தெரியாத அந்தகர் என்றால் கண் தெரியாதவர், பார்வை வெற்றவர் 2வது சம்பவம், 2வது தருணம் கண்டிக்கிறான் அல்லாஹ். ஒரு அந்தகர் சலாம் சொல்லிட்டு அல்லாஹ்வோட தூதர் சபைக்கு வர்றாரு. அப்போ அங்கே ஒரு சில காஃபிர்கள் குறைஷிகளுக்கு அல்லாஹ் தாவா பண்ணிகிட்ருக்காரு. அல்லாஹ்வின் தூதர் தாவா பண்ணிகிட்ருக்காரு. அப்படி தாவா பண்ணிகிட்டு இருக்கிற கூடிய நேரத்தில் அந்த அந்தகர் சலாம் சொல்லிட்டு சபையில் அமர்றாரு. அமரும்போது எனக்கு உபதேசம் செய்யுங்க அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்கும்போது அவர் கண்டுக்காமல் இருக்கார். உடனே அந்த இணை வைப்பாளர்கள் குறைஷிகளெல்லாம் சேர்ந்து இவரை வெளியே அனுப்பிச்சா நல்லா இருக்குமே, இவர் வெளியே அனுப்பிச்சா எங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும், இப்போ எங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, இவங்களை வெளியே அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அல்லாஹ்வின் தூதரும் முகம் கடுத்த நிலையில் வெளியே போங்க, நீங்கள் நான் கூப்பிடும்போது வந்தால் போதும், உங்களை யார் இப்போ வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய நிலையில் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அந்த தோழரின் பெயர் அப்துல்லா பின் உம்மி முக்தும். திருமதியிலேயே 3331வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது அல்லாஹ் 20 இறைவசனத்தை இறக்குறான். இப்போ 80வது அத்தியாயத்திலிருந்து 1வது வசனம் முதல் 10வது வசனம் வரை அபஸ்ஸ வத்தவல்லா அவர் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், நீங்கள் கடுகெடுத்தீங்க, மேலும் அந்த பார்வையற்ற நபருக்கு எதிராக முகம் திருப்பினீங்க. அஞ்சா அகுல் அகுமா அவர் உங்களிடம் வந்தபோது வமா விதிரிக்க லஹு அஜக்கா உம்மிடம் வந்தவர் தூய்மையாகி விடுவாரா என்பதை நீ அறிவீரா? எத்தக்கரு ஃபதன்ஹு திக்ரா உன் உபதேசம் நினைவுபடுத்துவதன் மூலம் உபதேசம் அவர்களுக்கு பயனளிக்கிறான். அதாவது காஃபிர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் அவங்க உபதேசம் பண்ணுறீங்க, உங்கள் உபதேசம் அவங்களுக்கு பயந்து அளிக்கும். இஸ்லாத்துக்கு அவங்க வராது என் கையில் தான் இருக்குது. நான் நாடனா தான் அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். உடனே அம்மானிஸ்தகுனா உன் உபதேசத்தை எவன் அலட்சியம் செய்தானோ, அதாவது காஃபிர்கள் எல்லாம் உங்கள் உபதேசத்தை அலட்சியம் செய்கிறவர்களாக இருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரீங்க, அவங்கள முன்னோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் வமா அலைக்க அல்யா எசக்கா இஸ்லாத்தை ஏற்று அவர் தூய்மை அடையாமல் போனால் உங்கள் மீது குற்றமாகாது. அதாவது நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதும் ஏற்காததும் என் கையில் இருக்குது. அவங்க அப்படி ஏற்கலைன்னா உங்கள் மீது குற்றமாகாது. உங்களுடைய வேலை என்ன? இஸ்லாத்தை எடுத்து சொல்வது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நான் நாடியவர்கிட்ட இஸ்லாத்தை தருவேன் அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். 8வது வசனமாக அம்மா ஜாக்க எஸ்ஆ ஒஹுவ யகுசா ஃபந்த அன்ஹு தலஹா ஆனால் எவர் உம்மிடம் விரைந்து வந்தாரோ எனக்கெஞ்சி, அந்த அந்தகர் இறை நேசாளர் அவர் எனக்கு பயப்பட்டு உங்கள்கிட்ட உபதேசம் செய்ய சொன்னார், நீங்கள் அவர் விட்டு தூரமாக்கிட்டீங்க. இப்போ நான் இது கடுமையாக கண்டிக்கிறேன், இது போன்று நீ செயல்பாடில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக கண்டிக்கிறார் அல்லாஹ். அப்போ உடனே அல்லாஹ்வின் தூதர் தௌபா செய்து மீழ்ச்சி அதிலிருந்து பெறுகிறார். 3வதாக உஹது போரிலேயே கண்டிக்கிறான் அல்லாஹ். உஹது போரில் ஒரு சின்ன தவறு செஞ்சுடுவார். உஹது போர் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான போர், இஸ்லாத்து வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான போர். உஹது போரில் தோல்வியை தழுவுறாங்க. ஏன் தோல்வியை தழுவுறாங்க அப்படின்னா, உஹது போரில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஜெயிச்சிடுறாங்க மூமின்கள், அல்லாஹ்வின் தூதருடைய சஹாபாக்கள் அவங்களாம் ஜெயிச்சிடுறாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுறாரு, ஒரு குரூப்பு போருக்கு முன்னாடியே போய் மலை மேலே ஏறி நில்லுங்க, நான் சொல்லும்போது தான் நீங்கள் இறங்கணும், அதுக்கு முன்னாடி என்னோட அனுமதி இல்லாமல் யாருமே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில் ஒரு சில சகாபாக்கள் போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த கனிம பொருட்கள், அந்த ஆயுதங்கள், அந்த
உணவுப் பொருட்கள் அதெல்லாம் எடுப்பதற்காக மலை மீதிலிருந்து இறங்குறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் தடுக்கிறாரு, இறங்காதீங்க, அங்கேயே நில்லுங்க, நான் சொல்லும்போது இறங்கினா போதுங்கிறாங்க. ஆனால் போகிறது தான் முடிஞ்சிருச்சுல்ல, நமக்கு இந்த கனிமப் பொருள் கிடச்சா நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு அந்த கனிமப் பொருட்களை எடுப்பதற்காக கீழே இறங்கக்கூடிய தருணத்தில் அப்பொழுது குறைஷிகள் மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் ஒளிஞ்சிருக்கு. இணை வைப்பாளர்கள் இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக மறைந்திருக்கிறாங்க. அந்த சூழ்ச்சி புரியாமல் இவங்க இறங்குறாங்க. இவங்க இறங்கணுன்னையுமே அந்த இணை வைப்பாளர்கள் வந்து தாக்கக்கூடிய நேரத்தில் அங்கே நிறைய உயிர் சேதமாகி உஹது போர் தோல்வி அடையக்கூடிய நிலை ஆகிறது. அந்த உஹது போர் தோல்வி அடைந்து விட்டது. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய பல் உடைக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய பல் உடைக்கப்பட்டு ரத்தம் வழியாக அவங்களை காயப்படுத்திட்டாங்க. அப்போ சில சகாபாக்கள்லாம் அல்லாஹ்வின் தூதர் சூழ்ந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதரை காப்பாற்றி கொண்டு வருவாங்க. கொண்டு வர நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சாபமிடுற அளவு பேசுகிறாரு, நான் இறை தூதர், அல்லாஹ்வின் தூதர், நான் எவ்வளோ சொல்லி நம்பாமல் என்னையவே நீங்கள் பல்ல உடைச்சிட்டிங்களா, என்னையவே நீங்கள் காயப்படுத்திக்கிட்டீங்களா, நான் என்ன பண்ணுற பாருங்க, உங்கள் சமுதாயம் எப்படி உருப்படுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபமிடுற அளவுக்கு பேசும்போது அல்லாஹ் அங்கே 3வது அத்தியாயத்திலேயே 128வது வசனமாக ஒரு வசனத்தை இறக்கிறான். நபியே, உமக்கு என்னுடைய அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை, நீங்கள் சாபம் விடாதீங்க, உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை, அதிகாரத்துக்குரிய நான் சட்டத்திட்டங்களை நீங்கள் மாற்றாதீங்கன்னு சொல்லி ஒரு வசனத்தை இறக்குறாங்க. அல்லாம் லைசலஹ மினல் அம்ரி சையுன் அவு யதூப அலைஹிம் அவு யுஅத்திபஹும் இன்னஹுமுல் லாலிமுன். நபியே, உமக்கு இவ்விஷயத்தில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் நினச்சேன்னா அந்த இணை வைப்பாளர்களெலாம் மன்னிப்பேன், நான் நினச்சேன்னா அவங்களை வேதனைப்படுத்துவேன், நிச்சயமாக அவர்கள் கொடியவர்களாக இருந்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கண்டிக்கிறான். அதாவது இந்த விஷயத்தில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் நினச்சேன்னா உங்களை பல்ல உடைச்சாங்க பார்த்தியா, உங்களை காயப்படுத்தினாங்க பார்த்தியா குறைஷிகள் இணை வைப்பாளர்கள், நான் நினச்சேன்னா அவங்களுக்கு இஸ்லாத்தை தந்துட்டுன்னா நீங்கள் எங்கே கொண்டு உங்கள் முகத்தை வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறான். நான் நினச்சேன்னா அவங்கள மன்னிப்பேன், அவர்களை வேதனையும் படுத்துவேன், அது என்னோட விருப்பம், நீங்கள் என்னோடய அதிகாரத்தில் தலையேற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் அல்லாஹ்வின் தூதருக்காக இறங்குது. உடனே அல்லாஹ்வின் தூதர் தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து மீழ்ச்சியை அடைகிறார். 4வதாக ஒரு தவறான எண்ணம் ஏற்படுது. அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு சிறிய தவறான எண்ணம் ஏற்படுது, ஐயம்தான், ஒரு டவுட்டாக. அது வந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் அறிவிக்கிறார். முஸ்லீமிலேயே 4792வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. நாங்கள் 6 பேர் இருந்தோம், அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸோடு சேர்த்து 6 பேர். அந்த 6 பேரில் நான், இப்னு மசூத், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, குதைஸ் குலத்தை சார்ந்த ஒருவர் மற்றும் நான் பெயர் சொல்ல விரும்பாத இன்னும் 2 பேர், அப்படி மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அந்த கூட்டத்திலேயே அந்த சபையிலேயே இன்னொரு 6 பேர் இருக்காங்க. அவங்க தான் இணை வைப்பாளர்கள். அந்த இணை வைப்பாளர்கள் 6 பேரும் என்ன சொல்கிறாங்க, 2 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த இணை வைப்பாளர் 6 பேர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த 6 பேர்த்தை வெளியே அனுப்பிச்சின்னா நம்ம பேசுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அல்லாஹ்வின் தூதர் யோசிக்கிறாரு, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இவங்கள் மீது எங்களுக்கு பயம் போய்விடும், எங்கள் மீது அவர்களுக்கு பயம் போய்விடும், நாங்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவங்க, இப்படி சரிசமமாக உட்காந்தோன்னு சொல்லிச்சுன்னா நாளைக்கு எங்கள் மீது உள்ள பயம் இவங்களுக்கு போய்விடும். அதனால் நீங்கள் எங்கள் மீது துணிச்சலும் ஏற்பட்டுரும், நாளை மீன் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறாரு. அல்லாஹ்வின் தூதரும் என்ன, இவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க, எனவே பல தாவா செய்கிறோம்ல, வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வெளியே அனுப்புகிறாரு. அந்த 6 பேர்த்தையும் சகாபாக்களுக்குள்ள ஒரே அதிர்ச்சி, என்னடா நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே, 6 பேர்த்த வெளியே அனுப்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி உடனே அதிர்ச்சி. உடனே அல்லாஹ் அங்கே ஒரு வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் அதாத்தி வல் அஸியு யுரீதுன வஜ்ஹஹும் வலா தௌது அலைனா ஐனாக்க அன்ஹும் துரீது ஜீனத்தில் ஹயாத்தித் துன்யா வல் துத்தி மன் அஹுலஃப்னா கபுலஹு அன் திக்ரினா வத்தப்ப ஹவாஹு ஹவகான அம்ருஹு ஃபுரூதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை அரபியில் இறக்குறாங்க. அதுக்கு என்ன பொருள் என்று கேட்டீங்களா, நபியே, நீர் எவர் திருப்பொருத்தியத்தை நாடி காலையிலையும் மாலையிலையும் பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, அவர்கள் காலையிலையும் மாலையிலையும் என்னை புகழ் பாடுறாங்க, அவங்கள நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, அவங்க விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க. இன்னும் உலக வாழ்க்கை உங்களை திருப்பி விட்டதா, உங்கள் கண்கள் அங்கே உலக வாழ்க்கையின் பக்கம் போயிருச்சா, திருப்பி விடாதீர்கள் அவர்களை. இன்னும் எவனுடைய இதயத்தை நாம் நினைவு கூறுவதிலிருந்து நாம் திருப்பி விட்டோமோ அவனை நீர் வழிபடாதீர், ஏனெனில் அவன்தான் இச்சையை பின்பற்றியதன் காரணமாக அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கண்டிச்சு எடுக்கிறான். அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், நபியே, காலையிலையும் மாலையிலையும் என்ன நினைக்கிறாங்க அந்த 6 பேர், அந்த 6 பேர் என்னை புகழ் பாடுறாங்க,
அந்த 6 பேர் என்னை வணங்குறாங்க, எங்களோட பாவ முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் இஸ்லாத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 2வது தருணமும் 4வது தருணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும், ஆனால் வெவ்வேறு சம்பவங்கள். அப்போது நீங்கள் வந்துட்டு யாரோட அலங்காரத்துக்கு உலக வாழ்க்கை அலங்காரம் உங்களுக்கு கண்ணை மறைச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. ஏன் கண்ணை மறைச்சிருச்சுன்னு நல்லா கேட்குறான்னா, அவங்களாம் வசதி படித்தவங்க, அந்த இணை வைப்பாளர்கள்லாம் வசதி படித்தவங்க. அவங்கள்ட்ட ஆயுத பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, உணவு பலம் இருக்குது. அவங்க ஒருபோது பசியோடு இருக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஒரு தவறான என்ன ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டால் நமக்கு கனிம பொருட்கள்லாம் இலகுவாக கிடைக்கும், இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டால் நமக்கு பொருளாதார பிரச்சனைகள் வராது, இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டால் நமக்கு உணவு பஞ்சம் வராது, இவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, அதனால் இவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம், இவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம், அந்த 6 பேர் வெளியே நிற்கட்டும்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்துட்டு வெளியே அனுப்புகிறாரு. ஆனால் அல்லாஹ் வந்து அப்படி வெளியே அனுப்பாதீங்க, அவங்க என்னை வணங்குறாங்க, இவர்கள் என்னை வணங்குவதில்லை, அவர்கள் என்னை புகழ்பாடுறாங்க, இவங்க இனி இஸ்லாத்துக்கே வந்துட்டு இல்லை, அதனால் நீங்கள் வந்துட்டு அவங்கள வெளியே அனுப்புறதில் நான் கடுமையாக கண்டிக்கிறேன். நீங்கள் பொறுமையாளர் கூட தான் இருக்கணும், இணை வைப்பாளர் கூட இருக்கக்கூடாது. இன்னும் எவனுடைய இதயத்தை நாம் அதாவது உலக அலங்காரத்தை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவங்க இந்த உலக அலங்காரம் அதாவது அந்த பணம் பொருளை நீங்கள் நேசிக்கிறீங்களா, அது உங்களை கண்ணை திருப்பி விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக கண்டிட்டு, எவன் என்னை நிறைவுகள் வந்து நாம் திருப்பி விட்டோமோ, அதாவது நான் தான் அவங்கள திசை திருப்பி இருக்கேன் என்னை வணங்காத மாதிரி, ஏன்னா எதிரிகள் இருக்கட்டும்னு சொல்லி நான் தான் அவங்கள விட்டு வச்சுருக்கேன், நீங்கள் அவங்க பின்னாடி போய் வழிபடாதீங்க, ஏனென்னு அவங்க இச்சையை பின்பற்றியதுனால தான் நான் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கேன், அவங்கள வரம்பு மீறியவர்களாக இந்த இஸ்லாத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் 4 இடத்தில் கண்டிக்கிறான். முதலாவதாக தேனை ஹராமாக்குறாரு. அந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் கண்டிக்கிறான். மனைவிகளுக்குடைய ஒரு சிறிய ஒரு பிரச்சனை ஏற்படுறது காரணமாக தேனை ஹராமாக்குறாரு. அப்போ நீங்கள் தேனை ஹராமாக்கக்கூடாது, நான் தான் அதை வந்துட்டு ஹலாலாக்கி வச்சுருக்கேன், நான் ஹலாலாகின பொருளை நீங்கள் ஹராமாக்கக்கூடாதுன்னு கண்டிக்கிறான். இரண்டாவதாக ஒரு பார்வையற்ற நபர் சபைக்குள்ளே வரும்போது அந்த சபையிலிருந்து அவருக்கு உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லும்போது திருப்பி அவரை வெளியே அனுப்பப்படுறார். அப்பொழுது அல்லாஹ் கண்டிக்கிறான். மூன்றாவதாக உகுது போரில் கடவாய்ப்பல்கள் உடைகிற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அடிக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சாபம் விடும் அளவிற்கு பேசுகிறார். அப்பொழுது அல்லாஹ் கண்டிக்கிறான். நான்காவதாக ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்ட போது கண்டிக்கிறான். கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, இதுதான் இந்த ஜும்மாவுடைய இறை வசனங்கள், கண்டித்த தருணங்கள். இப்போ இதன் மூலம் நாம் பெற்ற படிப்பினை என்ன? குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் மார்க்கத்தில் நம்மளுடைய நிலை என்ன? அதாவது அல்லாஹ்வின் தூதர் அதிகாரத்தில் தலையிட்டதுக்கே அல்லாஹ் கண்டிக்கிறான்னா, நாம் தொழுகையோட விஷயத்தில் நம்ம அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறோம். பாங்கு சொன்னால் பாங்கு தான் நான் சொல்லுது, நம்ம அப்புறமே தொழுதுக்கலாம், ஃபஜ்ர் தொழுக தூக்கம் போயிடும் அப்படின்னு அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்துக்கிறோம். அந்த அதிகாரத்தை யாராவது அல்லாஹ் தந்திருக்கானா? அல்லாஹ்வின் தூதர் தந்திருக்காங்களா நமக்கு? தூக்கம் பெருசா தொழுகை பெருசா? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று ஃபஜ்ருடைய பாங்குன்னு சொல்லும் போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் நம்ம இயந்து கொண்டு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறோம். அது அவங்க வந்துட்டு அப்படி தூங்கக்கூடிய நபர்களில் சைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் அவங்க காதில். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார், யார் ஃபஜ்ருடைய பாங்கிற்கு எழாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய காதில் சைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். அப்போது வேலை காரணம் காட்டி நம்ம அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கிறோம், அல்லாவோட அதிகாரத்தில் பங்கெடுத்துக்கிறோம். வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, தொழில்னா அல்லாஹ் கேட்க மாட்டான், மன்னிச்சிடுவான் அப்படின்னு அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும். அதே மாதிரி நோன்போட விஷயத்தில் கடுமையான வேலை இருக்குது, கடுமையான வெயில், இந்த வெயிலெல்லாம் நோன்பு வச்சுட்டு தாகத்தோடு பசியோடு இருக்கணுமா? நம்மளுடைய சிந்தனையெல்லாம் அப்படி தான் இருக்குது, உலகத்தை நோக்கி தான் இருக்குது. உலகம் வேலைக்கு போகலன்னா பொருளாதாரம் கிடைக்காது, நோன்பு வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம், பசித்திருந்து தாகத்திற்கும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்திலையும் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களையும் நம்ம கை வைக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அப்படி தான். உடை அழுக்க தொழுகைக்கு வாங்கணும்னு சொன்னால் பை ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குன்னு ஒரு நபர் காரணம் சொல்கிறாரு. தொழுகை வாங்கன்னு சொன்னால் பை டைம் இல்லை வேலைக்கு போகணுன்னு ஒரு நபர் காரணம் சொல்கிறாரு. தொழுகை வாங்கன்னு சொன்னால் இன்னும் நான் குளிக்கலை, எனக்கு இன்னைக்கு குளிப்பு கடமை. குளிப்பு கடமை என்பது ஃபஜ்ர்லேயே முடிச்சிடணும், லுஹர் வரைக்கும் அதை கொண்டு போகக்கூடாது. அப்போது இது போன்று அல்லாஹ்வின் தூதர் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் மறந்து விட்டு நம் தொழுகையும் நோன்பையும் நம்முடைய அதிகாரத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்திற்கு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி எழுத வேண்டும். அடுத்தபடியாக ஜக்காத் விஷயத்துலையும் நமக்கு என்ன மனம் தோணுதோ, என்ன விருப்பமோ அதைத்தான் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சொல்லியிருக்கான், இன்ன சலாத்த வாத்து ஜக்காத்தை, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை முறையாக கொடுத்து வாருங்கள். அதாவது 100 ரூபாய்க்கு 2,500 ரூபா தான், அதாவது 2 ரூபா 50 பைசா தான் நமக்கு ஒரு நாளைக்கு கடமை. இப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கணும்னா 25 ரூபா தர்மம் செஞ்சால் போதும். ஏழைகளே இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த விஷயத்துலேயும் நம்ம அதிகாரத்தில் தலையிடுறோம். அல்லாஹ்வின் தூதரை தலையிட்டதுக்கே
அல்லாஹ் பயங்கரமாக கண்டிக்கிறான். ஆனால் நமக்கு அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய செய்தி இப்பொழுது வருமானால் டெய்லி நம்ம தினமும் கணிக்கக்கூடிய ஆளாக தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி சூழலிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் காத்தியவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஆகவே இதுதான் இந்த ஜும்மாவின் பிரசங்கத்தின் சாராம்சம். எல்லாம் இதனை கருத்தில் கொண்டு சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்து அருள் பெறும் என்று கூறி எனது இந்த முதலாம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربي زدني علما سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாம் முறையில் அல்லாஹ்வின் தூதரை கண்டித்த தருணங்களையும் அல்லாஹ்வின் தூதருடைய நிலையும் நம்மளுடைய நிலையும் பார்த்தோம். முழுக்க அல்லாஹ்வின் தூதர் அனுப்பப்பட்டதன் நோக்கம் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்கு. நாம் படைக்கப்பட்ட நோக்கம், நாமும் ஜின் வர்க்கமும் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹை வணங்குவதற்கு மட்டும்தான். அதில் எந்த ஒரு மாற்று இருக்கிறது கிடையாது. இப்போ இறை தூதர்களுக்கு இந்த தொழுகை விதிவிலக்குன்னு கேட்டால் அவர்களுக்கும் தொழுகை இருக்குது, அவர்களும் நோன்பு இருக்குது. எல்லா கடமைகளும் நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இறை தூதர்களுக்கும். அவர்கள் காட்டி தந்த வழியில் நம்ம அப்படியே வாழ வேண்டும். இப்போது சமீபத்தில் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி 6வது மாதம் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. குஜராத்தில் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஒரு ஃப்ளைட் இயந்திர கோளாறு காரணமாக ஏறிய சில நிமிடங்களிலேயே அது ஒரு கல்லூரியின் மீது விழுந்து பலத்த விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் கிட்டத்தட்ட 242 பேரில் 241 பேர் மரணமடைந்தார்கள். அப்போ இது போன்ற திடீர் மரணங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் நம்மிடம் உள்ள பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் சரியாக இல்லாத காரணத்தினால் அதை நாம் வலுவூட்ட வேண்டும். இப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாரு, மரணம் எப்பொழுது வேண்டாமலாம் வரும். அதற்காக நம்மை எப்படி தயார்படுத்தி வைத்துக் கொள்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அல்லாஹ்வின் தூதர் சகாபாக்கள்கிட்ட ஒரு கட்டம் போட்டு காமிக்கிறாரு. கட்டம் போட்டு அதில் பல புள்ளிகள் வைக்கிறாரு. இந்த புள்ளிகள் தான் மனிதர்கள். இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டத்தோட பார்டர் மரணம். ஆனால் அந்த மரணம் இந்த மரணத்தை தாண்டி தான் இந்த மனிதர்களோட ஆசைகள் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு கட்டத்துக்குள்ள புள்ளி, அந்த புள்ளி தான் மனிதர்கள். இந்த கட்டத்துடைய அடைப்பு எல்லாமே மரணம். அந்த மரணத்தை தாண்டி தான் நம்மளுடைய ஆசைகள்லாம் இருக்குது. வீடு வாங்கணும், பெரிய பெரிய பங்களா வாங்கணும், கார் வாங்கணும். அப்போது அவர்களுக்கு அந்த ஃப்ளைட்டில் பயணித்தாங்க பார்த்தீங்களா, 153 இந்தியர்கள், 7 போர்ச்சுகீசியர்கள், கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட இங்கிலாந்துக்காரர்கள், ஒரே ஒரு கனடாக்காரங்க, அப்படி மொத்தம் 242 பேர் அந்த எதுக்காக போனாங்க, அவங்களோட லட்சியத்தை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டாம், ராஜஸ்தான்லேருந்து ஒரு குடும்பம் போச்சு. அந்த குடும்பம் அந்த கணவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவருக்கு அங்கே இங்கிலாந்தில் செட்டில். இந்த பெண்மணி டாக்டரு, அவங்களும் இங்கிலாந்தில் செட்டில் ஆகி நம்மளுடைய வாழ்க்கையை சுபபோகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றது. அப்புறம் 3 குழந்தைகளையும் அங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசைகளோடு விமானத்தில் ஏறினவங்க இறங்கலை. என்ன காரணம்? அந்த தவணை முடிந்து விட்டது. அவர்களுக்கு அந்த தவணை முடிந்து விட்டதுன்னு அவர் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது அவங்களுக்கு மேலே ஆசை இருந்தது, அந்த கோட்டுக்கு மேலே உள்ள ஆசைகள். இங்கிலாந்தில் போய் லண்டனில் போய் செட்டில் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு தடையாக இருந்தது பார்த்திங்கன்னா மரணம். அந்த கோடு தடையாக இருந்தது காரணமாக அவங்க மரணத்தை தழுவிட்டாங்க. அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, மரணத்தை தாண்டி தான் நம்மளுடைய ஆசைகளாக இருக்குது. ஃபஜ்ருடைய வக்கத்துக்கு ஆள் இல்லை, லோடைய வக்கத்துக்கு ஆள் இல்லை. ஜும்மாவுக்கு கொஞ்சம் விரைவாக வாங்க. ஏன்னா இமாம் மிம்பரில் ஏறிட்டாருன்னு சொல்லிச்சுன்னா மலக்குமார்கள் பதிவேடை மூடி வச்சுருவாங்க. அப்புறம் பதிவேடில் பெயர் பதிவு செய்யப்படாது. பதிவு செய்யப்படலைன்னா நாளைக்கு மறுமையில் ஜும்மாவுக்கு வந்தார் இந்த நபர்னு பார்க்கும்போது, அல்லாஹ் பார்க்கும்போது நம்மளுடைய பேரே அந்த லிஸ்ட்டில் இருக்காது. அதனால் ஜும்மாவுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் பாங்கிற்கு முன்னாடி வாங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.